I'm so happy to hear this. You have no idea how much this means to me and my husband. Yeah, he's in the shower. I'll inform him when he's out. Thank you, Mrs. Susan. Sure. Thank you. Bye. பா என்ன திடீர்னு? ஹாய்மா. மெசேஜ் போடவே இல்லையே நீ. பிரகாஷ் தான் வர சொன்னாரு, உனக்கு தெரியாதா? எனக்கு ஒன்றும் சொல்லலையே. ஓ சரி, நீ எங்க கிளம்பிட்ட? டான்ஸ் கிளாஸ்க்கு தான். வேறங்க. டேய் இடியட். அம்மா அப்பாவை கூப்பிட்டுந்தியா? ஆமா, உனக்கு ஒரு சின்ன சர்ப்ரைஸ். இன்னைக்கு என்ன? வீட்ல சாப்பிட ஒண்ணுமே இல்ல. போய் சம. ஐ மீன், என்னாச்சும் ஆர்டர் பண்ணு. நான் அவ்வளவு பெரிய ப்ராப்ளமா என்ன? என்னதான் நடக்குது? எதுக்கு இந்த சர்ப்ரைஸ்லாம்? யாவது கால் பண்ணாங்களா? ஐயோ சீதா, கொஞ்சம் பொறுமையா இருக்கியா? பாவம், கோ கெட் them something to drink first. ஒண்டியா இருக்காங்க, ஏன்ட்ட பேசிக்கிட்டு இருக்க? போ. மாமா வெயிட் பண்ணுங்க, நான் பண்றேன். கொடுங்க. பரவாயில்ல சீதா, எல்லாம் ஓகே தானே? புரியல. இல்ல, பிரகாஷ் நம்ம 2 பேரையும் வர சொல்லியிருக்காரு. அதான் ஏதாச்சும் பிரச்சனையா? ஐயோ மா, அதெல்லாம் ஒன்றும் இல்லை. ஆக்சுவலி எனக்கே கொஞ்சம் சர்ப்ரைசிங்காக தான் இருக்கு. வெளியே வந்து சொல்றேன்னு சொல்லியிருக்காரு. நீங்க வாங்க, போய் உட்காந்துப்போம். ஆமாவா? சரி. இந்தாங்கப்பா. ஓ, ஹாய் அங்கிள், ஹாய் ஆண்டி. ஹாய்ப்பா. ஹலோ. எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன்ப்பா. அங்கிள், என்ன காஃபி குடிச்சிட்டு இருக்கீங்க? ஓ இல்லை நாளைக்கு எனக்கு ஏர்லி ஷிஃப்ட் இருக்கு. அட இருங்க அங்கிள், நான் எடுத்துட்டு வரேன். அட இருங்க அங்கிள். பிரகாஷ், வாட்ஸ் ஹேப்பனிங்? வாட்ஸ் ஹேப்பனிங்னா ஒரு சின்ன முடிவு எடுக்க வேண்டியது இருக்கு. அதான் அங்கிளையும் ஆண்டியும் கூப்பிட்டேன். என்கிட்ட ஒண்ணுமே சொல்லலையே நீ. உண்மையை சொல்லு. Did anyone call you? இப்போ எதுக்கு பதற? அதெல்லாம் ஒன்றும் இல்லை. ஆல் இஸ் வெல். போ. இதாங்க அங்கிள். ஓ இருங்க, சேர் எடுத்துட்டு வந்துடுறேன். நீ எதுக்கு இதெல்லாம் பண்ற? கேர்ள், எப்படி டான்ஸ் கிளாஸ் எப்படி போய்கிட்டு இருக்கு? போகுதுமா. செம்ம எடுத்துக்கோங்க அங்கிள். ஆமாவா? ஏன், என்னாச்சு? ரொம்ப கஷ்டமா? பசங்க எங்க என் பேச்ச கேட்குவாங்க? கொஞ்சம் மிரட்டி பாரு, கேட்பாங்க. சரி, அதெல்லாம் இருக்கட்டும். என்னைக்கு இல்லாம இன்னைக்கு நானும் அப்பாவும் வந்திருக்கோம். ஆமா. இன்னைக்கு மட்டும் கிளாஸை கேன்சல் பண்றியா? இல்லம்மா, போய்தாம்மா ஆகணும். என்னப்பா வர சொல்லிட்டு ஒண்ணுமே பேசாம இருக்கீங்க? எப்படி சொல்றதுன்னு தெரில ஆண்டி, அதான் யோசிச்சுக்கிட்டு இருக்கேன். பிரகாஷ், ஏதாவது பிரச்சனையா? வாட்ஸ் ராங்? சீதா, என்னம்மா? அங்கிள், நானே சொல்லிடுறேன்.
எனக்கு சுற்றி ஒழிச்சு பேசலாம் தெரியாது. நல்லா யோசிச்சு தான் முடிவு எடுத்திருக்கேன். எனக்கு சீதா செட் ஆகாது அங்கிள். டிவோர்ஸ் பண்ணலான்னு முடிவு எடுத்திருக்கேன். பிரகாஷ், என்ன ஆச்சு? அங்கிள், எனக்கு உங்கள் மேலேயும் ஆண்டி மேலேயும் அவ்வளோ மரியாதை இருக்குது. ஆனால் எங்களுக்குள்ளே செட் ஆகாது அங்கிள். ப்ளீஸ் புரிஞ்சுக்கோங்க. பிரகாஷ், what happened? ஆண்டி, நான் 2 வருஷமாக பொறுத்து போயிட்டேன். இதுக்கப்புறம் ஒன்றும் ஆகாதுன்னு தெரிஞ்சு போச்சு. அதான். ஏய், என்னடி ஆச்சு? ஒரு பிரச்சனையும் இல்லைன்னு சொன்ன. பிரகாஷ், எனக்கு என்ன நடக்குதுன்னே தெரியல. ஆனா டிவோர்ஸ்ன்றது ரொம்ப பெரிய முடிவு. ஆண்டி ப்ளீஸ், நான் நல்லா யோசிச்சு முடிவு எடுத்துட்டேன். நாங்கள் 2 பேர் காதலிச்சு தான் கல்யாணம் பண்ணோம். நீங்கள் தான் கல்யாணம் பண்ணி வச்சிங்க. ஆனால் ப்ராக்டிகாலிட்டின்னு ஒன்று இருக்குல்ல. கொஞ்சம் புரியுற மாதிரி சொல்லுங்க தம்பி. அங்கிள், கல்யாணம் பண்ணால் மட்டும் போதுமா? பிரகாஷ், இந்த பிள்ளை பிறக்கிறதுல ஏதாவது இல்லை சீதாக்கு ஏதாச்சும் பிரச்சனையா? இல்ல, காம்ப்ளிகேஷன்ஸ் இல்லைன்னு சொன்னாலே. என்னம்மா சீதா, பிரகாஷ் பாட்டுக்கு என்னமோ பேசிட்டு போறாரு, நீ ஒண்ணுமே பேசாம இருக்க. இங்க என்ன நடக்குது? வாட்ஸ் ராங்? வாட்ஸ் ஹேப்பனிங்? பிரகாஷ், நீயாவது சொல்லுப்பா. சொல்லட்டுமா? I can't believe you're doing this. You left me no choice. இவங்களை இங்க கூப்பிட்டதுக்கு முன்னாடி நீ என்கிட்ட சொல்லியிருக்கணும். சொன்னா மட்டும் என்ன கிழிச்சிட போற? நீ எடுத்த டிசிஷனை மாற்ற போறியா? அதான் இல்லைல்ல. ஐயோ, 2 பேரும் தயவு செஞ்சு என்ன நடக்குதுன்னு சொல்றீங்களா? பிரகாஷ், இதை பத்தி நம்ம ஏற்கனவே உங்க பொண்ணுக்கு குழந்தெல்லாம் பிறக்காத அங்கிள். வெயிட், ஹோல்ட் ஆன். பிஃபோர் யூ கைஸ் திங்க் அதர்வைஸ். இவ உடம்புக்கு எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை. we are fit to have babies. ஆனாலும் குழந்தை பிறக்காது. புரியல. நீங்களே கேளுங்க ஆண்டி. நீங்களே சீதா கிட்ட கேளுங்க. சொல்லு. என்கிட்ட இது சொன்ன பாவம் சொல்லு. எப்படி எடுத்துக்க போறாங்கன்னு தெரியல. ஏய், என்னன்னு சொல்லி தொலைறியா? இவ்ளோ பேசுறாரு. மா, I love Prakash. But என்னால பட் என்ன? இருங்க சீதா, எதுவா இருந்தாலும் சொல்லு. அம்மா, எங்களுக்கு குழந்தையெல்லாம் எதுக்குமா? நாங்க இப்படியே வாட்? சீதா, என்ன? எனக்கு தோணாது. தோணலையா? என்ன தோணல? இப்படி சொல்ல போறியா இல்லையா? I'm an asexual. What sexual? Asexual. அப்படினா? மா, நான் ஏற்கனவே பிரகாஷ். அதை நான் சொல்றேன். எங்களுக்குள்ள இது வரைக்கும் ஒண்ணுமே நடந்தது இல்லை அங்கிள். லிட்டரலி நத்திங் அட் ஆல். கிட்டே வர விட மாட்டேங்கிறான். சாரி அங்கிள், இதை விட எப்படி ஒப்பனா சொல்றதுன்னு எனக்கு தெரியல. என்னடி இதெல்லாம்? என்ன நடக்குது இங்க? And what is this asexual thing? Is he like homosexual? இல்லப்பா. I really love him. I truly do. ஆனா அந்த மாதிரி ஃபீலிங்ஸ் எல்லாம் என்ன வளர்ற? சந்தோஷமா தானே இருக்கீங்க. அப்புறம் என்ன அந்த மாதிரி இல்ல? ப்ளீஸ். Oh my god, this is not supposed to be a family discussion. நான் ஏற்கனவே பிரகாஷ் டிஸ்கஷன் தான் உனக்கு முக்கியம்னு அடிக்கடி சொல்லிக்கிட்டே இருப்ப. லெட்ஸ் டிஸ்கஸ் why this thing happening. பிரகாஷ், போதும். தப்பெல்லாம் நீ பண்ணிட்டு அவர் மேல ஏன் பாயற? தப்பா? என்னப்பா தப்பு? அப்பா, I really love him. அது மட்டும் உங்ககிட்ட எப்படி சொல்றது? நான் கேக்குறேன், what rubbish is this? மா, நான் பொய் சொல்லலம்மா, சத்தியமா சொல்றேன். I can't do it.
எப்படி ஃபாஸ்ட் பண்றது? சரி, லெட்ஸ் மேக் an appointment with the doctor. டாக்டர் பார்த்துட்டு அப்புறம் பார்ப்போம் என்ன பண்ணலான்னு. இவளுக்கு தேவை டாக்டர் இல்ல, சைக்காட்ரிஸ்ட். என்ன பண்ணி வச்சிருக்கேன்னு பாத்தியா? எல்லாத்தையும் ஆரம்பிச்சுட்டு எல்லாத்தையும் வேடிக்கை பார்த்துட்டு இருக்கேல்ல நீ. வேடிக்கை பார்க்கறேனா? ஏய், எத்தனை வாட்டி பேசியிருப்பேன், ஒரு வாட்டியாச்சும் ட்ரை பண்ணி பார்த்தியா? ஐம் so sorry சீதா, I have to do this in a hard way. பிரகாஷ், சாரிப்பா. பா, நீ எதுக்குப்பா சாரி சொல்ற? என்ன நீ பண்ண காரியத்துக்கு வேற நான் என்ன சொல்றது? பிரகாஷ், உங்க அப்பா அம்மாவுக்கு காரி துப்புவாங்க அங்கிள், தெரியாது இத ஏன்? பத்தி. அவங்களே கூப்பிட வேண்டியதானே? அதான் மானத்தை வாங்கணும்னு முடிவு பண்ணிட்டல. சீதா, மா ப்ளீஸ். Oh my god, this is so messed up. நீங்க ப்ளீஸ் வீட்டுக்கு கிளம்புங்கம்மா. ஏன் எங்களை வச்சு பேச மாட்டியா? இது உன் வாழ்க்கை பிரச்சனை சீதா. அதேதான்ப்பா நானும் சொல்றேன். இது ஏன் வாழ்க்கை பிரச்சனை, நானே பாத்துக்குவேன். சீதா, something's really wrong with you. நம்மள வச்சிட்டு பேசினா அம்மா, I can't be discussing my physically intimate life with you both around. Please மா, புரிஞ்சுக்கோ. தயவு செஞ்சு கிளம்பிடுங்க. சீதா, ஒரு புருஷன் ஒழுங்கா இருக்கானா அதுக்கு அந்த பொண்டாட்டி தான் காரணம். அதே புருஷன் தப்பான ஆளா இருந்தா அதுக்கும் பொண்டாட்டி தான் காரணம். As a father, I can't be more direct than this. இதை நீங்க ரெண்டு பேரும் பேசி முடிவெடுக்கணும். வா போலாம். சீதா, உன் வாழ்க்கையை நீயே கெடுத்துக்காத. Whatever you call this asexual thing, sort it out. Okay? வரேன்ப்பா. ஏன்டா இப்படி பண்ண? பிரகாஷ், உன்கிட்ட தான் பேசிட்டு இருக்கேன். ஏன் இப்படி பண்ண? எல்லாம் தெரிஞ்சுதானே என்ன கல்யாணம் பண்ணிக்கிட்ட. உன்கிட்ட எல்லாமே சொல்லிட்டேனே. அப்போவே உன்கிட்ட கேட்டேன், என்ன சொன்ன? Only love matters to me, nothing else அப்படின்னு பெரிய டயலாக்லாம் விட்ட. நான் ஒன்னும் உன்னை ஏமாத்தலையே பிரகாஷ். Then why such a big punishment for me? இந்த பாரு சீதா, என்னால் இப்போ நடிச்சுக்கிட்டுலாம் இருக்க முடியாது. என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கல்யாணம் பண்ணிட்டு ஒரு குழந்தைய பிறந்துருச்சு. What are we doing? What the hell is this? உன்னை கொஞ்சம் கொஞ்சமாக மாற்றலான்னு பார்த்தேன், ஆனால் நீ மாற மாட்டேன்னு தெரிஞ்சு போச்சு. அதான் நான் மாறிட்டேன். கொஞ்சம் கொஞ்சமா என்ன மாத்தணுமா? நான் எதுக்கு என்ன மாத்திக்கணும்? ஹலோ, ஐ எம் நாட் சிக் இன் த ஹெட். நீ ஆம்பளைன்னு காட்டிக்கிறதுக்கு எங்க அம்மா அப்பா முன்னாடி என்ன அசிங்கப்படுத்துவ? That was totally uncalled for because you had no rights to do that. என்ன நீ பேசவே விடல. நான் பேச போனா நல்ல நல்ல பேசிட்டு இருக்கேன். இதெல்லாம் நீ இப்பதான் பண்ணணுமா? இப்போ பண்ணலனா பின்ன எப்போ பண்றது சீதா? ஓகே, நான் கத்தல, நிதானமா பேசுவேன். ஓகே, hear me out. Mrs. Susan had called today morning, and guess what? Our adoption process has been approved. We made it, Prakash. We made it. இதுக்காக தான் காலையில இருந்து உனக்கு யாராச்சும் ஃபோன் பண்ணாங்களான்னு கேட்டுட்டு இருக்கேன். இன்ஃபேக்ட் நீ அதுக்காக தான் அம்மா அப்பா வரவழைச்சேன்னு உன்னை அழகா எங்கேயாச்சும் வெளியில கூட்டிட்டு போய் உன்கிட்ட இந்த விஷயத்த சொல்லலாம்னு பார்த்தா நோ, you just had to screw it all up. Okay, look, பிரகாஷ், நான் சொன்னேன்ல that
that I have trust in our adoption process. You just have to be patient. Inga pa. Nothing else matters to me. What matters the most is you and our baby that's coming. சீதா, I can't do this. புரிஞ்சுக்கோ. Do what? நான் கேட்குற இன்டிமசி உன்னால் கொடுக்க முடியலனா நான் கேட்குற டிவோர்ஸ் ஆச்சும் கொடுத்துட்டு போய்கிட்டே இரு, அவ்வளோதான். Prakash, our adoption has been approved. நான் சொன்னது உனக்கு புரியலையா? புரியுதுடி, எனக்கு புரியுது. ஆனா இது வேணாங்கிற உனக்கு புரியலையா? என்ன வேணா? என்ன வேணா உனக்கு? நான் வேணாமா? இல்ல நம்ம குழந்தை வேணாமா? ஒரு மண்ணும் வேணாங்கிற. ஏய் சொல்லியா? நான் வேணாமா? இல்ல நம்ம குழந்தை வேணாமா? சீதா, நானும் மனசன் தானே, ஏன் எனக்கும் தோணாதா? தெளிவா சொல்லு பிரகாஷ். I need to be satisfied too. வாழ்க்கை ஃபுல்லா கைதானா? So the problem was never about having a baby. It was physical intimacy. All along. அப்படிதானே? Look, I'm sorry. I tried and I can't. ஒரு நார்மல் ஹியூமன் பீயிங்க்கு தெரியும். அப்ப நான் நார்மல் இல்லல. எல்லாத்தையும் சொல்லிதானே கல்யாணம் பண்ணிக்கிட்டேன். மண்டையும் ஆத்ன. இப்ப கூட அடாப்ஷனுக்கு போகும்போது உங்ககிட்ட கேட்டனா இல்லையா? எதுவுமே சொல்லலையே. பிரகாஷ், நீயும் சந்தோஷமா இருப்பேங்கிறதுனால தானே இதெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கோம். We both agree to this. எனக்கு மட்டும் என்ன ஆசையா? முதல்ல எங்க அப்பா சொன்னாவா இல்லையா, நாங்க சரியா இல்லைனா நீங்களா எங்களை விட்டு போயிடுவீங்கன்னு? அந்த பயம் எனக்கு இல்லாத நாளே இல்ல. அந்த பயத்தை விட கொடுமையான விஷயம் என்ன தெரியுமா? என்ன? நான் இத்தனை வருஷமா லவ் பண்ற பொண்ண அந்த விஷயத்துல என்னால திருப்திப்படுத்த முடியலையே என்ற அந்த குற்ற உணர்ச்சி இருக்கு பத்தியா? அப்ப கூட யோசிப்பேன், என்னடா நம்மளையும் ஒருத்தன் புரிஞ்சுக்கிட்டு ஒருத்தன் இருக்கானேன்னு. But you bastards are all the same. ஏய், கண்டது எல்லாத்தையும் பேசாத. நான் சொல்லி கிளியர போறேன். பாரு, என்னால இதுக்கப்புறம் உன் கூட ஃபேக் காலா இருக்க முடியாது சீதா. இந்த பாரு, மியூச்சுவலாகவே பிரிஞ்சிருவோம். நேராகவே சொல்கிறேன், இந்த வீடை விற்றுருவோம். 50-50 எடுத்துக்குவோம். சரி, உனக்கு பத்தலையா? நம்ம ஃபர்தராகவே டிஸ்கஸ் பண்ணுவோம். ஒரு டான்ஸ் ஸ்டுடியோ ஓப்பன் பண்ணணும்னு சொன்னல, நானே உனக்கு அரேஞ்ச் பண்ணி கொடுக்குறேன். இப்பதான் முடிக்கலான்னு காத்துக்கிட்டு இருந்தேன்ல. ஆட முடிவே பண்ணிட்டல நீ. Is there someone else, Prakash? அதுக்காக தான் இவ்வளோ ட்ராமா பண்றியா நீ? இந்த பாரு, முடிவு பண்ணிட்டேன், விட்டுறலாம். Look, I don't want to hurt you anymore. Like I said, intimacy is part of marriage life. Intimacy is not part of a marriage for you. Intimacy equals to marriage. இல்லாட்டி இப்படி டிவோர்ஸ்னு வந்து நிக்க மாட்டேன். நான் கிட்ட ஃப்ராங்கா ஒன்று கேட்கவா? நாளைக்கே எனக்கு ஒரு ஆக்சிடென்ட் ஆகி என்னால ஒன்றும் பண்ண முடியலன்னு வச்சுக்க, அப்படி இப்படிதான் வந்து பேசுவியா நீ? நான் அப்படி பேச மாட்டேன். Do you know why? Because I love you. Oh my God, your silence says a lot. லூசா நீ? ஏய், ஓவராலாக ரியாக்ட் பண்ணாத. அவ்வளோ பெரிய சீன்லாம் இல்லை. இதை பாரு, யூ நோ ஐம் அ ப்ராக்டிகல் பர்சன். இந்த பிரச்சனைக்கு எல்லாம் ஒரு ஃபுல் ஸ்டாப் வச்சுட்டு நம்ம ஒரு நல்ல ஃப்ரெண்டாக இருக்கலாம். Friends. உன் கூட இவ்வளோ நாள் வாழ்ந்த நினைச்சா அசிங்கமா இருக்கு. உன்னை இப்படி வளர்த்தாங்கல்ல, உங்க அம்மா அப்பாவை பார்த்து காவி துப்பணும் போல இருக்கு. Don't shout.
ஏய் ஏய் பேசிக்கிட்டு இருக்க மயிர் மாதிரி போற. சீதா சீதா இப்போதைக்கு ஓவரா சீன் போடுற. What are you doing? You're right. எனக்கு நீ வேண்டாம். உனக்கு டிவோர்ஸ் தானே வேணும். ஓகே டன். அதெல்லாம் நல்ல விஷயம் தான். இப்ப பேக் பண்ணிட்டு எங்க போற? எங்க தான் போவ? உனக்கு உன் வழியை தேடிக்க தெரிஞ்சது இல்ல, அந்த மாதிரி என் வழியை நான் பாத்துக்குவேன். அதான் செய்ய வேண்டியதெல்லாம் செஞ்சுதல்ல. What more do you want? ஸ்டூபிட் மாதிரி பேசாத. இதுவும் உன் வீடு தான். இப்ப என்ன வெளிய போய் சீன் போட போறதானே? நான் தான் நீ வீட்டை விட்டு துரத்திட்டேனே. நான் உன்கிட்ட தான் பேசிக்கிட்டு இருக்கேன். சீதா நான் உன்கிட்ட தான் பேசிக்கிட்டு இருக்கேன். கொஞ்சம் மெச்சோட நடந்துக்கிறியா? என் பொறுமையை ரொம்ப டெஸ்ட் பண்ணாத. பேக் அவே நான் சொல்றேன். வழி விடு. பேக் அவே. மயிர் மேல நடந்துக்காத. இந்த ஸ்லாப் எதுக்குன்னு தெரியுமா? உனக்கு ஆரம்பத்திலேயே உன் இன்டிமசி தான் முக்கியம்னு சொல்லி தொலைச்சேன் வச்சுக்கேன். இவ்வளவு தூரத்துக்கு வந்து வைக்கவே தேவையில்லை. உனக்கு சந்தோஷமா மியூச்சுவல் டிவோர்ஸ் கொடுத்து போய்கிட்டே வந்து வைப்பேன். But no, you had to create all this mess that you just did today. So you know what? I hope this slap sounds as loud as this ugly ruckus that you've done today. Hey, who's that? டேய் வாடா. மாமா தெரியாதா உனக்கு? ருத்ரா எங்க? இங்க தான் இருக்கேன். I need to pee. You okay? Very grumpy. நான் உன் பொண்டாட்டியை கேட்டேன். வா. Look who's talking. இதுக்கு தான் நானும் அர்ஜுனும் வரோன்னு சொன்னோம்ல. ஏய் நீ வேற. வீட்ல போர் அடிக்குது. இவன் ஒரு வேளை செய்ய விட மாட்டேங்கிறான். அவ்வளவு பயப்படுறான். ஆனா அவனுக்கே தெரியாம அப்பப்போ அவன் வேலைக்கு போனதும் நான் லைட்டா வேலை செஞ்சுக்குவேன். What? மூஞ்ச கொஞ்சம் சிரிச்ச மாதிரி வெய்ய. ஐயே போதும் போதும். நான் வாஷ்ரூம் போறேன். ஏய் மெதுவா. ஏய் சரிடா உட்காரு. I'll get something for you to drink. ஹாய் சொல்ல மாட்டேன். நான் பார்க்குறேன். ஓமங்களா இல்லையா? எவ்வளோதான் சாப்பிட்ற நீ? பார்க்கும் போதெல்லாம் பெருசாயிட்டு இருக்க. ஹலோ. எப்போ? சொல்லிடுறேன். ஓகே சொல்லிடுறேன். சத்யா, அர்ஜுன் கிட்ட சொல்லிட்டல, ஏதாவது தப்பா பேசிட்டு போறான். ஏற்கனவே 2 பேருக்கும் ஈகோ கிளாஷ் இருக்கு. I've spoken to him. அர்ஜுன் ஆரம்பிக்கட்டும். அப்புறம் நடுவில் நான் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கிறேன். உனக்கு தெரிஞ்ச மாதிரி காட்டிக்காத. உங்க தம்பி பத்தி உங்களுக்கு தெரியாதா? நம்ம என்னதான் பிளான் பண்ணாலும் அவன் கண்டுபிடிச்சிருவான் சத்யா. அதெல்லாம் நான் பாத்துக்கிறேன். உன் டியூ டேட் நெருங்கிட்டு இருக்கு.
இது இப்படியே விட்டா சரி வராது. ம் ஏய் பட் ப்ளீஸ் பொறுமையாக எடுத்து பேசு. அவன் ஏற்கனவே கடுப்பில் உட்காந்துட்டு இருக்கான். ஐம் ஜஸ்ட் worried about அர்ஜுன். நான் என் புருஷன்கிட்ட பக்குவமாக பேசி புரிய வச்சிட்டேன். நீ எதுவும் பேசாமல் இருந்தாலே போதும், நாங்கள் பார்த்துக்குறோம். ம் ம் அர்ஜுன், are you done? வந்துட்டாங்க. Yeah. How's his mood? கொஞ்சம் ஆஃபாக தான் இருக்கு, பட் ஓகேலா, பி நார்மல். சரி இங்கே பாரு, I'm only doing this for you. அவன் ஏதாவது தப்பான வார்த்தையை விட்டா அர்ஜுன், இது ஃபோனில் பேசுகிற விஷயமா? அவங்களுக்கு இதுதான் மொதல் குழந்தை, நம்ம தான் பேசி புரிய வைக்கணும். உன் தம்பிக்கிட்ட நீ பேசு, நான் எதுக்கு? அவன் ஒன்றும் சொல்ல மாட்டான். நீ ஒழுங்கா பேசினாலே போதும்பா. நான் அப்படி என்ன பேசுகிற போகிறேன்? சரி, நீங்கள் வரணும்னு எதுக்கு குதிச்ச? ஏன் ஃபோனில் பேசிக்க முடியாதா? எவ்வளோதான் நானும் வீட்டில் இருக்கிறது. ஐம் நாட் டூயிங் எனிதிங் அட் ஹோம். உன் அக்கா வீட்டுக்கு தானே வந்திருக்கோம். இங்கே வந்து மூட் ஸ்விங்ஸ்லாம் காமிச்சிட்டு இருக்காத. தே ஆர் நைஸ் இனஃப் டு ஹேவ் அஸ் ஓவர். புரியுதா? யூ மீன் ஷீ, நாட் ஹிம். நீங்கள் மட்டும் பெருசாக என்ன பேசிட போகிறாரு? அவரை பற்றி தான் பேச போகிறாரு. ஏய் சுப்ரா, how are you man? எல்லாம் எப்படி போயிட்டு இருக்கு? நீங்கள் எப்படி இருக்கீங்க? நான் நல்லா இருக்கேன். ருத்ரா நீங்கள் எப்படி இருக்கீங்க? முக்கியமாக சுப்ரா உங்களை நல்லா பார்த்துக்கிறாரா? ம் யா, எவ்ரிதிங் இஸ் குட். வீட்டில் போர் அடிச்சிச்சு, அதான் சத்யா வர சொன்னான். Hey, you guys are always welcome here. Hey Subra, for any of our appointment, just take my car and go. Okay, who's your guy name? சொல்லுங்கள், எனக்கு இன்ஃப்ளூயன்ஸ் இருக்குது. நான் வந்து ஐ கேன் டாக் டு தேம். ஈவன் சத்யாவோட பிரசவம் கூட வந்து ரொம்ப ஸ்மூத்தாக முடிஞ்சு ப்ரைவேட் ஷூட்டில். சுப்ரா, அந்த டீல் என்னாச்சு? சைன் பண்ணிட்டியா? அதான் அந்த பிணைங்கில் உள்ள டீல்டா. அது லாஸ்ட் வீக் க்ளோஸ் பண்ணிட்டான். ருத்ரா, எவ்ரிதிங் குட் ரைட்? எந்த காம்ப்ளிகேஷனும் இல்லைல்ல? யூ காட் டு டூ சம் எக்ஸசைஸ். நோ, நான் டெலிவரிக்கு முதல் நாள் தான் கர்ட்டன்லாம் சேஞ்ச் பண்ணேன். அச்சு சொல்லு. ஆமாம் ஆமாம், கர்ட்டன்லாம் டெலிவரிக்கு ஒரு நாள் மணிக்கு தான் மாற்றினாங்க. மேட் பக்கத்துலேயே இருந்தாங்க. பிஃபோர் ஐ ஃபர்கெட், போகும்போது மறக்காமல் இந்த புக்கை நீங்கள் எடுத்துகிட்டு போயிருங்க. ஏன்னா இந்த புக்கில் வந்து பேரண்டிங் டிப்ஸ், ஃபாதர்ஹுட் பற்றி நிறைய விஷயங்கள் இருக்குது. டிஃபிகல்ட் டைமில் யூ கேன் ஆல்வேஸ் ரிஃபர் டு திஸ் புக். வெரி வெரி ஹெல்ப்ஃபுல். ஓகே, போகும்போது மறக்காமல் எடுத்துகிட்டு போயிருங்க. டேய், இன்னொன்று, எஸ்பெஷலி இந்த மாதிரி டைமில் தான் மூட் ஸ்விங் நிறையா வரும். உருன்னு வச்சுக்காதடா மூஞ்ச. எப்போ பார்த்தாலும் சின்ன சின்ன விஷயத்துக்கெலாம் கோவப்பட்டுக்கிட்டு கேட்குறப்ப எனக்கே கஷ்டமாக இருந்துச்சு. சும்மா இருறேன். நான் எதுவும் தப்பாக சொல்லியே, பிளான் பண்ண மாதிரி தானே பேசினேன். இதெல்லாம் உன் வேலையா? நீயே என்ன மறைக்கிற? நான் ஒன்றும் சொல்லலை. ஆமாம், அவள் ஒன்றும் சொல்லலை. got a phone call. I'll be back. சும்மா இருக்க மாட்டே நீ? சாரி, வளரிட்டனோ? அது பார்த்துக்கலாம். ஐ ஜஸ்ட் ஹோப் தே டோன்ட் கில் ஈச் அதர். சுப்ரா, are you okay? எல்லாரும் சேர்ந்து தான் பிளான் பண்ணிங்களா? அதெல்லாம் ஒன்றும் இல்லைடா. The other day, Rudra called Satya. She was just venting out. வீட்டில் நீ சும்மா சும்மா கோவப்படுறியா, எரிஞ்செரிஞ்சு விழுவுறியா? See, Rudra கூட கொஞ்சம் பொறுமையாகவே போ. எஸ்பெஷலி திஸ் பீரியட் ஆஃப் டைம், டியூ டேட் வேறு நெருங்கி வந்துடுச்சு. நிறைய மூட் ஸ்விங் ஆகும். அட்லீஸ்ட் Rudra is not so weak. You know Satya, right? How is she? ஸோ பேசிக்லி நான் நினச்ச மாதிரி நீங்களாம் பிளான் பண்ணியிருக்கீங்களே? அவளுக்கு உங்ககிட்ட எப்படி சொல்கிறதுன்னு தெரியல. அதனால தான் சத்யாட்ட கால் பண்ணி சொல்ல சொன்னான். ஓகே, ஐ கெட் இட்.
I know I've not been easy lately. Understand? Just upset. ஒரு பயம்னு சொல்லலாம். குழந்தை பிறந்த உடனே இந்த குழந்தைய நான் இப்படி பார்த்துக்க போகிறேன், முடியுமா முடியாதா எல்லாம் நினச்சி அப்படியே ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்கு. I'm not good with kids. இப்போ பார்த்தீங்களே, ராணா கூட என்னை பார்த்து பயப்படுறான். அதான் இதெல்லாம் நினச்சா அப்படியே ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்கு. There is nothing for you to worry. அத்தை இருக்க போகிறாங்க. Rudra's mother is going to be there. Let Rudra enjoy this process. நான் சொல்லுவா, when you உன் குழந்தைய கையில் தூக்கி பார்க்குறப்ப, trust me, that is the most beautiful thing that you're going to see. எனக்கு கண்ணில் கண்ணீரே வந்துருச்சு. Okay? And nothing else matters after that. ஆமா, என் ஹேண்ட்பேக் எங்க? ரூம்ல இருக்கு. ரெனா தான் எடுத்துட்டு போனோம். ராணா, சொல்லுமா. இங்க தான் இருக்கா? இல்லையே. மா, who called you? Okay. Okay. அம்மா கால் பண்ணாங்க. எப்ப சொல்லலாம்னு இருந்தேன். சத்யா, என்ன? ஏன் என்னாச்சு? அப்பா இஸ் இன் ஹாஸ்பிட்டல். இஸ் ஆன் லைஃப் சப்போர்ட். என்னடா பேசாம இருக்க? போக வேணாவா? நான் வரல, நீங்களா போங்க. திஸ் இஸ் நாட் த டைம். ஓகே, அவருக்கு உடம்பு முடியல. Put your bloody emotion away and come. அதான் சொல்கிறேன்ல, உங்களுக்கு வேணும்னா நீங்களாம் போங்க. நான் வரல, எனக்கு உங்களை மாதிரி நடிக்க தெரியாது. சுப்ரா, திஸ் இஸ் நாட் ரைட். உங்கள் அம்மாவே உங்களை போக சொல்கிறாங்க. நீங்கள் போகாமல் இருந்தால் தப்பாயிரும். வாட் will people think about you? இங்கே பாருங்க, எனக்கு நான் என்ன பண்ணுறேன்னு தெரியும். உங்கள் வேலையை நீங்கள் பாருங்கள். சுப்ரா, வாட்ச் யுவர் டோன். அப்போ நீ வரமாட்ட. முருகா, தயவு செய்து எல்லாரும் என்ன விடுறீங்களா? சுப்ரா, நீ பேசுறது ரொம்ப தப்பா இருக்கு. உன் அம்மாக்கு இல்லாத கோவம் உனக்கு எதுக்கு? ருத்ரா, of all people, you should understand me. என் அப்பாக்கு என்ன நடந்தாலும் கவலை. அறிஞ்சிரும் சுப்ரா. நீ இப்ப வரலன்னா நம்ம அம்மாவை தான் தப்பா சொல்லுவாங்க. உனக்கு அதானே வேணும்? சரி, நீ இங்கே இரு, நாங்க போறோம். வா அர்ஜுன். போங்க போங்க, கூட்டிட்டு போங்க. உங்க பர்ஃபெக்ட் ஹஸ்பண்ட் நேரத்துக்கு ஏற்ற மாதிரி. சுப்ரா, இல்லை, எனக்கு புரியல. இப்போ உனக்கு யார் மேலே கோவம்? ஏன் மேலேயா, உங்கள் அப்பா மேலேயா? ஏய் ருத்ரா, ஏய் பாத்து வர மாட்டியா? ருத்ரா, பாத்து. ஏய் இப்படியா வருவாங்க? சுப்ரா. ருத்ரா, நீ வா. அக்கா சாவிடு. வண்டிடு வா. சுப்ரா, கத்தாத சுப்ரா. ரிலாக்ஸ். சாவி எடு, ஹாஸ்பிடல் போணும். ருத்ரா, விளையாடுறியா? எப்படி அடிச்சான் தெரியுமா? Enough. Calm down, Subra. He's just the kid. வேணும்னே செஞ்சிருப்பானா? Baby, listen to me. I'm okay. Normal pit. Subra. இல்ல எனக்கு தெரியாம தான் கேட்குறேன். புரியல. நான் ரியாக்ட் பண்ணாலும் தப்பு, பண்ணலனாலும் தப்பு, பேசினாலும் தப்பு, பேசலனாலும் தப்பு. இல்ல நான் என்னதான் செய்யணும் சொல்லுங்க? இல்ல நீங்க சொல்லுங்க. மிஸ்டர் பர்ஃபெக்ட் ஃபேமிலி மேன், பர்ஃபெக்ட் ஹஸ்பண்ட், பர்ஃபெக்ட் சன்-இன்-லா, நீங்க சொல்லுங்க. ஃபர்ஸ்ட்லி, நான் பர்ஃபெக்ட்னு சொன்னதில்லை. உன்னை ரியாக்ட் பண்ணக்கூடாதுன்னு சொன்னதில்லை. இந்த மாதிரி பேனிக் ஆகாத, அதான் சொல்கிறேன். இல்ல அர்ஜுன், இல்ல. I can't be a good father. Happy? Why must I be happy for? Because that is who you are. உங்களுக்கு என்ன? இல்ல உங்களுக்கு என்ன? லைஃப் செட்டில், நல்ல வாழ்க்கை, நல்ல வீடு, நல்ல பொசிஷன்ல இருக்கீங்க. வேற என்ன வேணும்?
லைஃப் உங்களுக்கு புரியாது. எனக்கு புரியுது. நோ யூ டோன்ட். நோ யூ டோன்ட். உங்களுக்கு புரியுதுன்னு சொல்லாதீங்க. அர்ஜுனுக்கு புரியாது, எனக்கு புரியும்ல. சொல்லு, என்னன்னு சொல்லு. சத்யா இரு. இல்ல ருத்ரா, அவனுக்கு இவர் மேல கோவம் இல்ல. நீ கேளு, என்ன கோவம், யார் மேல கோவம்? He's being very patient with him. என்னடா இது? வாட்ஸ் ராங் வித் யூ? நானும் கொஞ்ச நாளா பார்த்துட்டு தான் இருக்கேன், நீ சரியாவே இல்ல. டியூ டேட் நெருங்க நெருங்க ரொம்ப யோசிக்கிற, அப்பப்போ ஜோனாட் ஆயிடுற. அந்த சின்ன பையனை போய் அப்படி திட்டுற. என்னாச்சுடா? வாட்ஸ் பாதரிங் யூ? பைத்தியம் பிடிக்குது ருத்ரா, பைத்தியம் பிடிக்குது. பயமா இருக்கு. நான் எது செஞ்சாலும் நான் கரெக்டா பண்றேனா இல்ல தப்பா பண்றேனா என்னையே டவுட் பண்ணிக்கிறேன். ரொம்ப எனக்கு தெரியல. வாட் இஃப் ஐ கான்ட் பி a good father? ஏய், அப்பெல்லாம் ஒன்றும் இல்லடா. Rudra, I've never had the love of my father. And you know that. எனக்கு எப்பெல்லாம் தேவையோ அப்பெல்லாம் ஆள் இருந்ததில்ல. சக்சஸ், தோல்வி, எதுலையும் ஏன் அவர் கூட ஒரு சின்ன நல்ல மெமரி கூட இருந்ததில்ல. வருவாரு, காசு கொடுப்பாரு, போயிடுவாரு. But it's never about the money. அவர் சொந்த லைஃபை பார்த்துட்டு போயிட்டாரு. இட்ஸ் நோ பாயிண்ட் டாக்கிங் அபவுட் இட் நவ். அம்மா கூட மூவ் ஆன் பண்ணிட்டாங்க. We have created our life without him. பட் இப்போ அதை பத்தி பேசி பிரயோஜனம் இல்லை. இங்க பாரு, அந்த ஆளை நான் பார்த்தேனா அவன்கிட்ட கேட்கறதுக்கு நிறைய இருக்கு. ஆனா அதெல்லாம் உனக்கு புரியாது. ஏன்னா உனக்காவது அந்த ஆளு கூட நல்ல மெமரிஸ் இருந்துச்சு. இஸ் டன் a fair bit for you. ஆனா எனக்கு எப்ப தேவையோ அப்பெல்லாம் அவரு இருந்ததில்லை. See, then you have all the reason not to be like him. எனக்கு தெரியும், எங்க எல்லாத்துக்கும் தெரியும், நீ அவர் மாதிரி இருக்க மாட்ட. நீ உங்க அம்மாவை எப்படி பார்த்துக்கிற, ருத்ராவை எப்படி பார்த்துக்கிற, நாங்க பார்த்துட்டு தானே இருக்கோம். இல்ல அர்ஜுன், ருத்ரா பிரெக்னன்ட் ஆயிட்டான்னு தெரிஞ்ச உடனே எவ்வளவு சந்தோஷப்பட்டேன் தெரியுமா? தலைக்கால் புரியாம ஆடினேன். கேளுங்க. ஆனா அடுத்த நாளே நியூஸ் வந்துச்சு, அந்த ஆளு திருப்பி வந்துட்டாருன்னு. Started again. Mind went blank. என்ன பண்றது தெரியல. கோவம், குழப்பம். Just going mad for the past 8 months. அப்போ என்கிட்ட பேசிருக்கலாம்ல. என்னத்த பேசுறது? Sorry. You see? பாத்தியா, இதான் சொல்றேன். எனக்கு பயமா இருக்கு. என்ன அறியாமலே நானும் அந்த ஆளு மாதிரி ஆயிடுவேன்னு பயமா இருக்கு. ஏற்கனவே சில பேர் சொல்றாங்க பாக்குறதுக்கு அந்த ஆள் மாதிரி இருக்கேன்னு. போனவர் அப்படி போயிருக்க வேண்டியது தானே. எதுக்கு திருப்பி வந்தாரு? சுப்ரா, இப்ப என்ன நடந்தாலுமே what to do? Still அவர் அப்பா தான். And you know this is how he is. இப்போ ஒன்றும் பண்ண முடியாது. இந்த பாரு, சத்யா சொல்ற மாதிரியோ இது உன் கோவத்தை காட்டுற நேரம் கிடையாது. Be the bigger person here. You know what's the problem with all of you? Normalizing such behaviors. அப்பா தானே, அவர் இப்படிதான் விட்டுரு, பரவாயில்ல. It's okay. What to do?
அவர் இப்படி இருக்காருன்னா அதுக்கு காரணம் நீங்க எல்லாம் தான். இத்தனை வருஷமா அந்த ஆளு வரல. இன்னைக்கு ஒரு நாள் நான் வந்து பார்க்கலன்னு சொன்னதுக்கு நான் கெட்டவன் ஆயிட்டேன்ல. ஜோபின், நான் இப்படி இருக்கேன். நான் எனக்கு உண்மையா இருக்கேன். அது போதும். ஆனா ஒண்ணு, அந்த ஆளை பார்த்தேன்னு வச்சுக்க, நாக்கு பிடுங்குற மாதிரி கேள்வி கேட்பேன். I need my answers. I need my closure. And I do not want to be like him. And never want to be like him. Subra, you'll never be like him. I don't need your assurance. You understand? I don't need your damn assurance. எனக்கு நீ என்ன நினைச்சாலும் கவலை இல்லை, அவர் என்ன நினைச்சாலும் கவலை இல்லை. நான் ஒரு நல்ல அப்பாவை இருக்கணும். அது மட்டும்தான் எனக்கு முக்கியம். And I'll do anything and everything to be a good father. Got me? I just gotta stop feeling this way. Just hate. Hate being such. Damn it. டா இங்க வா. புரியலம்மா. ஓகே, யாரும் எதுவும் சொல்லல. பேபி சி, பேபி யாரும் எதுவும் சொல்லல. ஓகே, you're the best thing that ever happened in my life, da. And I promise, நம்ம பிள்ளைக்கு உன்னை விட ஒரு நல்ல அப்பா கிடைக்க மாட்டான். The best. What you're going through is just a phase. Okay? இது தாண்டிரலாம். I promise. அங்கிள், அழாதீங்க. இனிமே நான் இந்த மாதிரி பண்ண மாட்டேன். ஐம் சாரி. அழாதீங்க. சுப்ரா, இங்க பாரு. I didn't have a good relationship with my father also. But அவர் இறக்கும்போது நான் அழுந்தேன். ஆனால் கடைசி வரைக்கும் என்னை பார்க்கணும் சொன்னார். நான் பார்க்கவே இல்லை. என்ன ஒரு முட்டாள்தனம். All I'm saying is, எங்களுக்காகலாம் வேணாம், உனக்காக போய் பாரு. மேபி இட் மைட் ஈஸ் யூ அண்ட் உன் மனசு கொஞ்சம் நிம்மதி கொடுக்கும். நான் இப்போ இருக்க ரிக்ரெட் பண்ணுறேன். ஏதோ சொல்லணும்னு தோணுச்சு. பட் இட்ஸ் அப் டு யூ. சொல்லுங்க அத்தை. சத்யா ஃபோனா? இல்லை சைலண்டில் போட்டிருப்பான்னு நினைக்கிறேன். பரவாயில்ல, சொல்லுங்க அத்தை. சரி, நான் சொல்கிறேன் அத்தை. உங்கள் அப்பா What a night.
விட்டா எல்லாரும் குடிச்சுக்கிட்டே இருந்திருப்பீங்க. I need to use the toilet. என்னடா வாந்தியா? How much you had la? இதெல்லாம் எப்போதான் கழட்டலான் இருக்கு. You know, as much as I enjoy the outfit, I'm never wearing this again. அப்பா அம்மா so cute. எப்படி ஆடுனாங்கன்னு பாத்தியா? Everyone enjoyed la. Hey, my father wasn't happy with the photographer, you know. நாளைக்கு நிதானமா உட்காந்து debrief பண்ணணும். Oh my god. இன்னும் கொஞ்சம் விஸ்கி இருக்குல்ல? I'm gonna have some once I'm out of this outfit. எவ்வளவுதான் பொறுத்துக்க முடியும்? Whole day. உங்க அம்மா கண்ணு என் மேலதான் இருந்துச்சு. உங்க அத்தை, don't even get me started. It's my wedding anniversary, man. Cut me some slack la. Hello? Husband? பாலா? இருக்கியா? என் ஃபேமிலினால உனக்கு இவ்வளோ பிரச்சனை இல்லை. அதுக்கு நீ என்ன பண்ண முடியும்? Not your fault. Annoying la. ஆமா, நீ அங்க இருக்கும்போது பார்த்தேன். உன் மூஞ்சே சரியில்லை. Is all okay? Is there a reason for me to be not okay? Huh? Ice? Yes, please. Cheers. என்னடா நான் பாட்டுக்கு பேசிக்கிட்டே இருக்கேன், நீ உம்முன்னு இருக்க. Are you okay? Are you drunk? Okay. ஹபி chill. உன் கசன்ஸ்லாம் நிறைய ஊற்றி கொடுத்தாங்க, அதான் கேட்டேன். தெளிவாக இருக்கேன். ஹா? தெளிவாக இருக்கேன்னு சொன்னேன். ஓகே சரி, லிசன். நம்ம கிஃப்ட்ஸ்லாம் உன் தங்கச்சிக்கிட்ட தானே இருக்கு. டுமாரோ வி சார்ட் தட் அவுட். ஐம் ஃபீலிங் சூப்பர் டயர்ட் ஆக்சுவலி. ஆனால் நீ பார்க்க ஃப்ரெஷ்ஷாக இருக்க. கான் பிலீவ் இட் ஹஸ் பீன் அ இயர். ஒரு வருஷம். எவ்ரிடே என் மூஞ்ச பார்க்குற. உனக்கு Am I missing something here, Bala? என்னது? No, seriously. இப்போ என்னதான் உன் பிரச்சனை? எல்லாம் நல்லபடியா போச்சுல, அப்புறம் என்ன? யாராவது ஏதாவது சொன்னாங்களா? What is it? ஏதாச்சும் சொல்லு. சந்தோஷமா இருக்கியா? என்ன புரியல? சொல்லு, சந்தோஷமா இருக்கியா இல்லையா? இல்லை இதுக்கு தான் நீ ஆசைப்பட்டியா? இந்த லைஃப், இந்த மாதிரி anniversary எல்லாம்? என்ன இப்படி கேட்குற? இதுக்கு தானே நம்ம ஆசைப்பட்டோம். அண்ட் இன்னைக்கு நீ கொடுத்த சர்ப்ரைஸ் ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. ஓகே, ஸோ பதில் சொல்லு. சிம்பிள் கேள்வி. பதில் சொல்லு. தெரியலையா இல்லை முடியலையா? What nonsense? என்ன கேள்வி இது? பிடிக்காமலே அவனை லவ் பண்ணி கல்யாணம் பண்ண? உண்மைதான் சொல்றியா? ஏன் அப்படி பண்ண? என்ன பண்ண? பிடிக்கலன்னா போயிருக்கலாம்ல. Okay, you are really pissing me off now. Wait, இன்னைக்கு நீ மருந்து சாப்பிட்டியா? ஆல்கஹால் வேற குடிச்சிருக்க. Oh my god, did you or did you not? ரொம்ப அக்கறை இல்லை? ம், இவ்வளோ அக்கறை இருந்தா ஏன் இப்படி பண்ண? இல்லைன்னு மட்டும் சொல்லாத.
கடவுளே, நான் என்ன பண்ணேன்? யார் அவன்? ஆ? தெரியல. நேரடியா விஷயத்துக்கு வரியா? ஓகே, நான் என்ன சொல்ல வரேன்னு உனக்கு தெரியல, அப்படிதானே? Something is really wrong with you, Bala. எஸ், சம்திங் இஸ் ராங் வித் மீ. எனக்கு இவ்வளோ பிரச்சனை இருந்தோம், I was happy that you stood by me. ஆனால் அது உண்மை இல்லை. You know what? உனக்கு என்னமோ ஆயிருச்சு. This discussion is over, Bala. Don't walk away when I'm talking, Gitanjali. You are hurting me, Bala. I said when I'm talking, don't walk away. உனக்கு தான் டிஸ்கஷன் ரொம்ப பிடிக்குமே, பேசு. ஆமாண்டா, தப்பு தான் பண்ணிட்டேன். உனக்கு பைப்போலார் இருக்குன்னு தெரிஞ்சோம். I still love you. I still accepted you. உனக்கு ட்ரிகர் ஆனா நீ என்ன பண்ணுவனே உனக்கு தெரியாது. உன்னால என்ன சந்தோஷமா வச்சுக்க முடியாது பாலா. பெரிய தப்பு பண்ணிட்டேன். என்ன வலிக்குதுல? இது வரைக்கும் இந்த விஷயத்தை நான் யார்கிட்டயும் சொல்லல. உன்னையும் பொறுத்துக்கிட்டு, உன் மெடிக்கல் கண்டிஷனையும் பொறுத்துக்கிட்டு உன் கூட நான் இருக்கல. அதான் கண்டபடி வளர்ற. என்ன தவிர வேற யாராலையும் உன் கூட இருக்க முடியாது பாலா. வீட்டுக்கு வரியா? கொஞ்சம் பேசணும். சொல்கிறேன் ப்ளீஸ். ஹலோ, ஹே, நீ மட்டும் வா. You have 10 minutes, bro. We are heading out for after party. Amma, lift வேலை செய்யல. படி ஏறி வந்தேன். பேசிக்கிட்டா. அம்மா. ஏய். ஹலோ ரியா. என்னாச்சு? டேய், அடிச்சியா? என்னடா? ஏய், கொஞ்சம் அழுவாம சொல்றியா என்ன ஆச்சுன்னு? What happened? இப்ப ரெண்டு பேரும் வாய் வந்து பேச போறீங்களா இல்லையா? இது முடிஞ்சிருச்சு. என்ன முடிஞ்சிருச்சு? எனக்கு எல்லாம் தெரிஞ்சிருச்சு. அதான் என்ன தெரிஞ்சிருச்சு? She is sleeping with someone. நீ ஏன் பேசாம இருக்க? உனக்கு இதை பத்தி தெரியுமா? அது இல்ல, எதை வச்சு சொல்ற நீ? இல்ல, எனக்கு தெரியும். இப்படிதான் ராதா. எதை கேட்டாலும் சொல்ல மாட்டான். ஏதாவது கேட்டா கோவப்படுறான், கையோங்கிறான். என்ன நீயே கேளு. I'm sick and tired of this. நீரு. டேய், என்னடா உன் பிரச்சனை? உனக்கு அவளை பத்தி தெரியாது? You know each other for almost 5 years now. anniversary பார்ட்டில நல்லா தானே இருந்த நீனு? புத்தி கேட்டு போச்சா உனக்கு? What's wrong with you? ஒருவேளை என்ன மாதிரி ஒரு ஆளை நீ மீட் பண்ணா அவனை கல்யாணம் பண்ணிக்குவியா? புரியுற மாதிரி கேட்குறேன். Answer me. A person with a medical condition like mine, அது என்னது? bipolar. ஒரு அண்ணனா கேட்குறேன், உண்மையை மட்டும் சொல்லு. Can you calm down? இது ஒரு குறைன்னு உன்கிட்ட யாரு சொன்னா? இல்ல இந்த உலகத்துல உனக்கு மட்டும் தான் இந்த மாதிரி பிரச்சனை இருக்கா என்ன? மத்தவங்கள சந்தோஷமா இல்ல? Stop playing victim and snap out of it, bro. There's a solution for everything. Okay? Why are you always making everything about you? Because I'm going through it. Not you or you. You know, each time my anxiety issues, temper issues, இதெல்லாம் வரும்போது நான் என்ன செய்யறேன்னு எனக்கே தெரியாது. உங்களுக்கெல்லாம் புரியாது. We are all here to help you. ஆனா இப்படி நீ அனாவசியமா அடிக்கிறது, கத்துறது, what is this? எப்படி அடிச்சிருக்க பாரு. நீ இப்படி இல்லையே. She's a woman. More than that, wife.
இப்பதானே யூனிவர்சிட்டி முடிஞ்சிருக்கு 2 பேத்துக்கும். அதுக்குள்ளேயா? I'm so disappointed with you. Learn to be a man and face your own shit. கொஞ்சம் நிப்பாட்டுறியா? அப்போலேருந்து அடிச்சேன்னு பொய் மேல பொய் பேசுறா. என்ன சும்மா இருக்கு சொல்றியா? இது எனக்கு ஒரு விஷயம் புரியல. நீ எதுக்கு முதல்ல இந்த அவளை சப்போர்ட் பண்ணிட்டு இருக்க? உனக்கு இத பத்தி ஏதாவது தெரியுமா? நான் என்ன பேசிட்டு இருக்கேன், நீ என்ன பேசிட்டு இருக்க? நான் உண்மையை தான் பேசிட்டு இருக்கேன். And I'm coming to the point now. You know what? I'm done with this nonsense. நீ ஆச்சு உங்க அண்ணன் ஆச்சு. I'm leaving. You take another step and that's it. சொல்லிக்கிட்டே இருக்க. நான் பேசும்போது உட்காரு. ஏய், என்ன எதுக்கு கூப்பிட்டீங்க 2 பேரும்? உங்க 2 பேரும் பிரச்சனையை உங்களுக்குள்ளே வச்சுக்கோங்க. நான் போறேன். அசிங்கமாயிடும் ராதா. உட்காரு. உட்காரு. இது பாரு, ஆல்கோல் அப்பா நம்ம அவங்கள வச்சுக்கிட்டு பேசலாம். நீ பொறுமையா இரு. அப்பா என்னம்மா? சீரியஸ்லி நீங்க 2 பேரும் பண்ண அசிங்கத்துக்கு அவங்கள வச்சு பேச போறீங்களா? Be my guest then. You know what? Actually, yeah. Call them. இப்ப எதை வச்சு நான் பொய் சொல்றேன்னு சொல்ற? எதை வச்சு? எதை வச்சு? இரு வர இரு. என்னடி இது? என்னது? என்ன நடக்குது? என்ன நடக்குது? என்ன நடக்குதா? What the fuck is this? பாலா அது உன் போன்ல இருந்தா இந்த ஸ்கிரீன்ஷாட்லாம் எடுத்தேன். இல்லன்னு மட்டும் பொய் சொல்லாத. என்ன பாலா சொல்ற நீ? நான் ஸ்ட்ரைட் இல்லதான். But she's my sister-in-law, for God's sake. How can you even? No, உனக்கு என்ன பத்தி தெரியாதா? Exactly. I know about you. அதான் கேக்குறேன். Are you hallucinating or what? ஏன் எல்லாத்தையும் பார்த்துட்டேன்டி. இருங்க, 2 பேரும் இங்கே இருங்க. அசைஞ்சிங்க கொன்றுவேன். பாரு all these gifts. என்ன சொல்ல போற? I don't know how long this was going on, but wow, you guys maintained it very well. When you came out of the closet, யார் உனக்கு ரொம்ப சப்போர்ட்டிவா இருந்தா? When the entire world was against you, I stood by you. அம்மா அப்பா கிட்ட சண்டை போடாத நாளே இல்ல for you. நல்லா செஞ்சுட்டேன். Thank you. நான் எலிசினே பண்றேனா? Mala, it was just a moment. I was high. Oh. Wow, Radha. Simple. Blame the alcohol. Huh? If it was a moment and the messages, இது moment, ஏன் வளவுறா? இது எனக்கு மொமெண்ட் மாதிரி தெரியல. பல பொறுமையா இரு. நான் சொல்றேன், பட் பொறுமையா கேளு. பொறுமையா கேட்டிருப்பேன் கீதாஞ்சலி. இதை நீ அப்போவே சொல்லியிருந்தா கேட்டிருப்பேன். சரி, that chapter is over. Unfortunately உனக்கு தெரிஞ்சிருச்சு.
1 வருஷமா 2 பேரும் சந்தோஷமா தானே இருந்தீங்க. என்னால ஏதாச்சும் பிரச்சனை வந்துச்சா? இல்ல. Can we all just move past this? நடந்தது எல்லாத்தையும் மறந்து. ஓ மறந்துட்டு? Why? Move on. Huh? So easy, right? என்ன பார்க்க என்ன கேனக்கு தெரியுதா? அப்படி தெரியுதா? No, அது எப்படி? எதுவுமே நடக்காத மாதிரி you guys maintained it very well. I'm very curious. Seriously. You guys would have had sex, right? Was it good? Bala, please. கத்தாத. Oh, now you're fucking worried about the society. இவ வரதுக்கு முன்னாடி நீ எப்படி கத்திட்டு இருந்த? I thought something was majorly wrong with me. I wanted to end it a long time ago, okay? அப்பயே செய்யல. நான் தான் விடல. I couldn't let go. அவன் மேல எந்த தப்பும் இல்லை. எப்படி 2 பேரும் மாத்தி விட்டு கொடுத்துட்டு இருக்கீங்க? அமரக்காவியம். இதுவே எனக்கு இந்த விஷயம் தெரியலன்னு வச்சுக்கேன். என்ன இன்னொரு 5 வருஷம் போயிருக்குமா? Bala, please. Let's forget this happened. நான் எல்லாத்தையும் மறந்துட்டேன். I'm sorry. நான் உன்கிட்ட சொல்லியிருக்கணும். தப்பு தான். But I can't throw this away. 5 வருஷமா ஒன்னா இருந்திருக்கோம். சந்தோஷமா இருந்தோம். சந்தோஷமா நடிச்சேன்னு சொல்லு. 5 வருஷமா என்னை ஏமாத்தினேன்னு சொல்லு. 5 fucking years, கீதாஞ்சலி. Don't. Just don't. Don't say that. எத்தனை வாய்ப்பு இருந்துச்சு சொன்னியா? இன்னைக்கு கூட அத்தனை தடவை கேட்டேன், சொல்லல. You were attacking me. You were denying. என் மெடிக்கல் கண்டிஷன் வச்சு சொல்லிட்டு இருந்தேன். Wait. Did you guys do anything on my bed? Hey, stop. Stop it. தப்பு பண்ணிட்டோம், ஓகே? இப்போ என்ன வேணும் உனக்கு? மன்னிப்பு கேட்கணுமா? கேட்குறேன். எனிவேஸ், என்னால உங்க 2 பேத்துக்கும் எந்த பிரச்சனையும் வரலல்ல? அப்புறம் எதுக்கு ஓவரா சீன் போடுற நீ? இந்த விஷயம் உனக்கு முன்னாடியே தெரியும்னா ஏன் அப்பவே எங்ககிட்ட கேட்கல? ஏன் கேட்கல? எதுக்கு இந்த டிராமா? No. You don't throw this back at me, sister. Then what are you trying to prove now? தோ இவளால வச்சு பார்க்கணும்னு ஆசையா உனக்கு? இல்ல என்ன அசிங்கப்படுத்தி வேடிக்கை பார்க்கறியா? சொல்லு. இவளால பேசாம தானே இருந்த? அப்படியே எந்திருக்க வேண்டியதானே? இன்னைக்கு என்ன புதுசா ஞானம் வந்துருச்சா? அப்படியே எங்க மானத்தை வாங்கி இவளால எங்க போயிட்ட? அப்படின்னா நீயும் தான் நடிச்ச. What are you doing? என்ன அவளை பேச்சு பேசுன? இப்ப பேசுடா. தெரிஞ்சும் நீ தான் சும்மா இருந்த. You such a hypocrite. Boss to you, bro. எங்களை வந்து குத்தம் சொல்லாத. How can you be so evil? நீங்க பண்ண தப்பு இங்க பெருசா தெரியல. இங்க நான் பேசாம இருந்தது அவ்வளவு பெரிய தப்பு இல்ல.
One more word, I tell you, I will definitely kill you. பேசாம இருந்தது தான் நான் பண்ண தப்பில்ல. தோ இவ்வளோ லவ் பண்ணி தொலைச்சிட்டேன். என்ன செய்ய சொல்ற? I wanted to save this marriage so badly. பொறுத்துக்கிட்டேன், பொறுமையா இருந்தேன். Maybe I was a bit selfish. என்ன இருந்தாலும் இவன் என்கிட்ட தானே வரணும். But today I lost it. Anniversary speeches, the toast, எல்லாரும் மூஞ்சில அவ்வளோ சந்தோஷம். I couldn't do it any longer. உண்மையிலே எனக்கு பைத்தியம் பிடிச்சிரும். பாலா 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 என்ன பாரு பாலா பாலா என்ன பாரு ப்ளீஸ். நான் என்ன பண்ணா நீ என்ன மன்னிப்ப? I don't want to lose you. I don't want to throw this away. Please. I love you, Bala. Please. You have no rights to do that, Geetanjali. You both have no rights to betray a person just like that. எனக்கு அவ்வளோ ஹெல்த் இஷ்யூஸ் இருந்தப்போ கூட வலிக்கல. ஆனால் இன்னைக்கு சத்தியமாக சொல்கிறேன், ரொம்ப வலிக்குது. This fucking hurts so much. Shit, I need a drink. Venanda, please give it some time. You take your time. I won't force you. இப்போ நீ ரொம்ப கோவமா இருக்க. இப்போ நீ எந்த முடிவு எடுத்தாலும் அது நம்ம ஃபேமிலிஸை தான் பாதிக்கும். Bala, just hear me out, okay? I screwed up. கீதா மேல தப்பு எதுவும் இல்லை. நான் ஒதுங்கி போயிடுறேன். ப்ளீஸ் அவளை தண்டிச்சிடாத. ஏம்மா முன்னாடியே பண்ணல பேபி? இந்த தப்புலாம் பண்ணும்போது ஃபேமிலிஸ் பாதிக்கும்னு உனக்கு முன்னாடியே தெரியல. எப்படி பேபி? கேர்ள்ஸ்க்கு ஒரு பிரச்சனைனா உடனே ஊர் ஒன்று கூடிடுவீங்க. கேம்பெயின்ஸ், ஹேஷ்டேக்ஸ் and all the drama. Respect the women, women rights, women independence. இப்ப எனக்கு ஒரு அநியாயம் நடந்திருக்கு. Women are important too. Women need respect too. Women need validation too. And yes, we cry too. We fuck up. Yes. யாரு தான் தப்பு பண்ணல? நீங்க பண்ண தப்பு விடவா? அது என்ன? நான் இதெல்லாம் நடக்கிறதுனால
I should keep quiet, right? Because I'm a man. முத என்ன சொன்ன நீ? Be a man and face my shit. Hey? உண்மையிலே எனக்கு பைத்தியம் பிடிக்கிறதுக்கு முன்னாடி I'll bring this to public, to our families, and tell the entire world we matter too. Our emotions matter too. You better pray to God to make me forgive you. உன்னெல்லாம் என்ன பண்ணணும் தெரியுமா? Hey, don't ever represent LGBTQ community again. They are very much more well respected in today's world. What you did was total disgrace. And you, சொசைட்டிக்காக நடிச்ச, சரி அதுவும் இஷ்டம். ஆனா இதுல என்ன ஒரு இழிச்சவாய் நாய்க்கிட்டிய. That's not acceptable. And this is over. ஏய், உன் மந்திரம் கொடு. என் காசில் தானே வாங்கினேன், கொடு கொடு. ரொம்ப டைட்டா இருக்குல்ல? யா, லைக் அவ லவ். எப்படி? And get the fuck out. Oh, இது என் காசில் வாங்கின வீடு. ஸோ இதே வீடு தான். உங்கள் 2 பேர்த்தையும் கொல்றதுக்கு முன்னாடி வெளியே போங்க. எங்க போ சொல்ற பாலா? செத்து போங்கடி. அவுட். தேங்க்யூ. எதுக்கு? ரொம்ப நாளுக்கு அப்புறம் என்னை சிரிக்க வச்சு அதுக்கு. அண்ட் தேங்க்யூ ஃபார் டின்னர். You have a beautiful smile, Sandari. Keep smiling. சரி போதும். I'll see you soon again. And this time, it's on me. Yes, ma'am. Bye-டா. Bye. பார்த்து போ. ஜீவா. Hey, என்ன? உனக்கு வேறு பிளான்ஸ் எதுவும் இல்லைனா do you want to come in for a drink? என்னமோ தெரியலடா.
எனக்கு ஒரு மாதிரியாகவே இருக்கு. விஜய் நினைப்பாவே இருக்கு. கையில் வேற அம்மா வீட்டில் இருக்கா. I just need some wine and company if it's okay. ஏய் என்னடா? இல்லை வேணானா பரவாயில்ல. இல்லை அதுக்கு இல்லை, ஐம் நாட் இன்டு விஸ்கி. வோட்கா இருக்கா? வந்து தொலை. என்னடா அப்படி பார்க்குற? நிறைய ஃபோட்டோஸ் எடுத்துருக்கீங்க, நிறைய மெமரிஸில். Of course. This is what keeps me going. இது எப்போ எடுத்தது? இதுவா? என்கேஜ்மெண்ட். ஓகே, ஒன்று மாதிரியே இருக்கா. பேர் என்ன? கயல்விழி. 3 வயசு ஆகுது. அறந்த வாலு. Yeah. Thank you. Cheers. Cheers. உன் தம்பி எப்படி இருக்கான்? What's his name? முரளி. முரளி. அவன் நல்லா இருக்கான். டிராஃபிக் டிசைனிங் பண்றான். Nice. Yeah. இருந்தாலும் I'm still married you, okay? பின்ன இவ்வளவு விஷயம் நடந்திருக்கு, ஒரு ஃபோன் பண்ணியா நீ? இல்ல ஃபோன் பண்ணி என்ன சொல்றீங்க சார்? நானும் பார்த்தேன். நீ ஈவினிங் முடிச்சதும் ஆஸ்திரேலியா. எனக்கு இங்க எல்லாம் ரொம்ப வேகமாக ஓடிடுச்சு. வேலைக்கு போனேன், விஜய் மீட் பண்ணேன். கயல் லைஃப் அப்படியே போயிருச்சு. லைஃப் decided to screw me last year. And இப்போ here we are having drinks. நீயும் மாறிட்டடா, ரொம்ப மெச்சூர்ட் ஆயிட்ட. I used to hate you so much in class. நினைச்சு பார்த்துருப்போமா இப்போ வரைக்கும் ஃப்ரெண்ட்ஸாக இருப்போன்னு? ஹே, என்கேஜ்மெண்ட் பற்றி கேள்விப்பட்டேன். I'm really sorry. Hey, நீ இதுக்கு சாரி சொல்கிறேன். I don't know, it's not meant to be, I think. கஷ்டமாக தான் இருந்துச்சு. But I'm okay. Coping. நீ இப்படி கோப் பண்ற சௌந்தர்யா? ஏய் சாரி, ரொம்ப கிரீம் டாபிக் ஆரம்பிச்சிட்டேனோ? அப்படிலாம் ஒன்றும் இல்லை, எனக்கே தெரியல இந்த ஒரு வருஷம் எப்படி சர்வைவ் பண்ணேனே தெரியல. பட் ஐம் கெட்டிங் there. கையில் கூட இருக்கிறதே பாதி நேரம் போகும். ஆனால் ஒன்ஸ் a month இந்த மாதிரி I'll have a day to myself. விஜய் பற்றி நினச்சி அப்பப்போ அழுவேன். சிரிப்பு வரும், கோபமும் வரும். பட் அவனுக்காக ஒன்ஸ் a month ஜஸ்ட் ஒரு மெமரிக்காக, அவ்வளோதான். But anyways, thank you for joining me today. 6 வருஷம் ஆச்சுல்ல நம்ம கடைசியாக மீட் பண்ணி பேசினது. மேடம் வேற சோஷியல் மீடியாவில் இல்லை, அப்பப்போ உன்னை பற்றி நினச்சி பார்ப்பேன். But I'm glad as well that I'm having this time with you. Cheers. Cheers. இப்படி தான் இருக்க போறியா சவுண்ட்? ஐ மீன் ஃப்யூச்சரில் புது வாழ்க்கை ஏதாவது? இல்லை, நான் நல்லா இருக்கிறது உனக்கு பிடிக்கலையா? இல்லை, சும்மா தான் கேட்குறேன். எனக்கே தெரியல ஜீவா, நாளைக்கு இருப்போமானே தெரியாது. நீ ஃப்யூச்சர் பற்றி கேட்குற? For now it's just Kyle, life, work. பார்க்கலாம் என்ன நடக்க போகுதுன்னு பார்க்கலாம். லைஃப் எங்க போகுதுன்னு பார்க்கலாம். ஏய்
இல்ல நீ பேசு அப்படின்னு. ஏய் இரு. ஹலோ. ஆமா. என்ன தேடினாங்களா? சரி சரி. I'll come by around 11 tomorrow. Okay ma. Bye. ஏய் எவ்வளவு நாளாச்சு இது கேட்டு? இப்பெல்லாம் பாடுறதே இல்லையா? விஜய் இருக்கும்போது அடிக்கடின்னு பாட சொல்லுவான். இப்ப அதெல்லாம் பண்றதில்ல. ஏய் by the way முரளி வரான். He wants to see. டாபிக்க மாத்தாத. இப்போ நீ எனக்காக பாடுற. What? No. ஏய் ஒரே ஒரு பாட்டு தானே, ப்ளீஸ். ஜீவா ப்ளீஸ். ஜஸ்ட் ஒன்ஸ் ஃபார் மீ. ரொம்ப நாளைக்கு அப்புறம் நான் பார்க்கறேன்ல. ஜஸ்ட் ஒன்ஸ். ஓகே. யாரு? பிருந்தா என்ன இப்படி பார்க்குற? இல்லை வரலாம்ல. ஏய் என்ன திடீர்னு? ஓ லுக்ஸ் லைக் வி ஹேவ் கம்பெனி. நாட் பேட். ஒரு வருஷத்துலே. இல்ல என்ன? ஹாய் ப்ரோ. நீங்க? ஜீவா. ஜீவா நைஸ் டு மீட் யூ. அப்புறம் இதே எப்பலேருந்து? எக்ஸ்கியூஸ் மீ. ஐ மீன் பழக்கம் எப்போ ஆச்சு? ஏய் முதல்ல நீங்க யாருன்னு சொல்லிட்டு கேள்வி கேட்குறீங்களா? ஓ இல்லைன்னா சொல்ல மாட்டீங்களோ? சௌந்தர்யா நான் யாரு? ஜீவா திஸ் இஸ் பிருந்தா, விஜயோட தங்கச்சி. எதுக்கு வந்த? ஓ நைஸ். உட்கார சொல்லல, தண்ணி கொடுக்கல, ஏன் வந்தேன்னு கேட்குற? வா. இல்ல நான் வந்ததுல இருந்து பாத்துக்கிட்டு இருக்கேன், நீ பேசுற விதமே சரியில்லை. இன்னைக்கு ஒரு பிரச்சனையோட தானே வந்திருக்க. என்ன சொல்லி அமிச்சாங்க உங்க அம்மா? ஏன் எங்கள் அம்மா சொல்லி தான் நாங்கள் வரணுமா? இது எங்கள் அண்ணன் வீடு, நான் வரக்கூடாதா? இல்ல எனக்கு புரியல. இத்தனை நாளா உன்னோட அண்ணனோட வீட்டுக்கு வழி தெரியலையா இல்ல மறந்துட்டியா? ஏன் நீ கையில் கூட்டிட்டு எங்கள் அம்மா வீட்டுக்கு வர வேண்டியதானே? நாங்களும் தானே துக்கத்தில் இருக்கோம். இன்ஃபேக்ட் எங்களுக்கு தானே பெரிய இழப்பே. பிருந்தா you know me. No, I don't. I don't know you anymore, சௌந்தர்யா. விஜய் நீ கல்யாணம் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம ஃப்ரெண்ட்ஸ் தான். ஆனால் அப்போ பார்த்ததுக்குமே இப்போ பார்த்ததுக்குமே நிறைய வித்தியாசம் இருக்கு. எஸ்பெஷலி ஆஃப்டர் ஹி லெஃப்ட் அஸ். ஒரு வாட்டி எனக்கு ஃபோன் பண்ணி நான் எப்படி இருக்கேன்னு கேட்டிருப்பியா? இங்கே பாரு, எனக்கு அதை பற்றிலாம் கவலை இல்லை. உனக்கு ஞாபகம் இருக்குமா இல்லைன்னு கூட எனக்கு தெரியல. நாளைக்கு விஜயோட திதி. அம்மா கையில் கூட்டிகிட்டு வர சொன்னாங்க. கயல் கயல் கயல், என்ன சொல்றது காதுல விழுகலையா? அவ வீட்ல இல்ல. இல்லனா அம்மா வீட்ல இருக்கா. புரியுது. எடஞ்சலா இருக்கும்ல. வார்த்தை தப்பா வருது பிருந்தா. அது எப்படி சொன்னேன்னு எதிர்பார்க்கற நீ? I have always stood by your side and you know that. ஆனா இப்படி பண்றதுல பார்க்க அசிங்கமா இருக்கு சௌந்தர்யா. யாரு கேட்டு கையில உங்க அம்மா வீட்ல போய் வச்ச? யாரு கேக்கணும்? எங்களை கேட்கணும். இத்தனை நாளா எங்க இருந்தீங்க? இப்ப என்ன புதுசா? சௌந்தர்யா, நாங்க எப்போதும் இங்கதான் இருந்தோம். அண்ணன் செத்து ஒரு வருஷம் கூட அவள அதுக்குள்ள இன்னொருத்தனை கூட்டு வந்து என்ன இப்படி எல்லாம் பேசுறாங்க இவங்க? சிவா ப்ளீஸ் let me handle this. இன்னும் ஏன் இவ்வளவு சத்தமா இருக்கு? வெளிய வரைக்கும் கேக்குது. ஏய் வா முரளி, கம் இன். ஹே ப்ரோ, எப்படி இருக்கீங்க? அக்கா வாடா. என்ன பண்றாங்க இவங்க? ஓ நீ வே உனக்கும் தெரியுமா? ஜீவா அக்காவோட ஓல்ட் ஸ்கூல் ஃப்ரெண்ட். விளங்கிடும். தெரியும் தானே? ஏய் பாருங்க,
எனக்கு இதை பற்றிலாம் கவலை இல்லை. என்ன வேணா பண்ணி தொலைங்க. நான் கையில பார்க்கணும், அவளை கூட்டிட்டு போகணும். அதுக்காக தான் நான் இங்கே வந்தேன். ஹோ 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 மேடம், இத்தனை நாள் எங்க இருந்தீங்களா? ஐ மீன் இப்போ நான் கேட்கல, கல்யாணம் பண்ண நாள்ல இருந்து கேட்கறேன். இவ்வளவு உதறி தள்ளிட்டீங்க. மாமா போனது பிறகு இட் பிகேம் வர்ஸ். இப்போ என்னென்னமோ சொல்லி கையில உங்க பக்கம் இழுக்க பாக்குறீங்க. Am I right? என்ன பேசுற நீ? என்னமோ எனக்கு அவ மேல அக்கறை இல்லாத மாதிரி. she was my friend too. எங்க அம்மா என்ன வேணா சொல்லட்டுமே, but I've always stood by your side. ஆனா இப்ப பண்றதெல்லாம் பார்த்தா எனக்கு என்ன சொல்றதுனே தெரியல. நீ கண்டுபிடி பேசிட்டு இருக்காத. பிருந்தா, நான் பேசுவேன். பாதிக்கப்பட்டது ஏன் அக்கா, ஓகே? அவளுக்காக நான் தான் பேசுவேன். நாங்களும் தான் பாதிக்கப்பட்டோம். நான் பாதிக்கப்பட்டேன். செத்து போனது ஏன் அண்ணன்? இதோ பாரு, அவர் சாதாரணமா செத்துருந்தா கூட விதின்னு சொல்லி அவர் எப்படி செத்தாரு? நீ சொல்லு, அவர் எப்படி செத்தாரு? மாமா சாவுக்கும் அக்காவுக்கும் எந்த சம்மதமும் கிடையாது, ஓகே? இவ்வளவு பேசுறமே, வாய் திறந்ததா பேசுறாளா பாரு. ஏன் பின்ன எப்படி எங்க அம்மா அப்பாவுக்கு சந்தேகம் வராம இருக்கும்? இங்க வந்துட்டு இதெல்லாம் பார்த்ததுக்கு அப்புறம் எனக்கும் தான் சந்தேகம் வருது. அவ எப்படிலாம் பேசுவா? அவள ஒதுக்கி வச்சிட்டீங்க, எவ்வளவு கேவலப்படுத்தணும் படுத்திட்டீங்க. உங்க குடும்பத்துல என் அக்காவுக்கு ஒரு இமேஜ் கிரியேட் பண்ணி வச்சிருந்தீங்களா? then what's the point? சும்மா இருக்கா இப்படி அமைதியா இருந்து என்ன சாதிச்ச பண்ணி? எங்க அண்ணனை கொன்னால போதாதா? பிருந்தா, நான் சொல்றேன், அதான் நடந்திருக்கும். after seeing this, after witnessing all this shit, right? எங்க அண்ணன் கண்டுபிடிச்சிருப்பாரு. இல்ல, எங்க அண்ணன் கண்டுபிடிச்சிருப்பாரு. யாருக்கு தெரியும் லட்சணத்தை பத்தி? எங்க ஐயோ, விஜய் அதனால சாகல. விஜய்க்கு ஏட்ஸ் இருந்துச்சு. அந்த குற்ற உணர்ச்சியை தாங்க முடியாம தான் அவன் தூக்கில தூக்கிட்டா. போதுமா? என்ன சொல்ற நீ? விஜயோட மாத்திரை ரிப்போர்ட்ஸ் எல்லாம் இன்னும் என்கிட்ட தான் இருக்கு. உனக்கு வேணும்னா சொல்லு, நான் கொடுக்குறேன். இது எனக்கு மட்டும் தெரிஞ்ச உண்மை. உங்க அண்ணனோட பேரை காப்பாத்துறதுக்காக நான் மறைச்ச உண்மை. இதுக்கு மேலேயும் நீங்க யாரும் என்ன நம்பலனா அதுக்கு நான் ஒண்ணும் பண்ண முடியாது. The party's over. Please leave. Hey. I'm sorry I have to witness that. அக்கா, are you okay? தெரியலடா. உனக்கு தண்ணி ஏதாச்சும் வேணுமா? I'm good. அக்கா இப்படி கத்தி நான் பார்த்ததே இல்லை. ஒரு நிமிஷத்துல எனக்கே ஆடி போச்சு ப்ரோ. அவன் மனசுல நிறைய இருக்கு. எனக்கு என்ன சொல்லி? How did you keep this all to yourself for so long? நான் என்னமோலாம் கண்டுபிடி பேசிட்டேனே. Brinda, I really don't want to talk about this right now. Yeah, of course. உனக்கு எதை பத்தி பேச தோணாதுல? ஒரே ஒரு வார்த்தை இது சொல்லிருக்கலாம்ல. Brinda, you know how much my brother meant to me, Soundria. Yes, Soundria. What did I do to you? seriously, Brinda? விஜய் போனதுக்கு அப்புறம் how broken I was. இது சாதாரண விஷயமா? உண்மையை மறைச்சிருக்க நீ. So you're making this about you right now? Huh? சௌந்தர்யா, நீ என்கிட்ட சொல்லியிருக்கணும் சௌந்தர்யா. எங்க அம்மா அப்பா என்ன பண்ணாங்க? சொல்லியிருக்கணும்.
என்ன சொல்லிருக்கணும்? என்னடி சொல்லிருக்கணும்? இல்ல என்ன சொல்லிருக்கணும்? நான் என் புருஷனை எழுந்து நிக்கிறேன், நீ என் பொண்ணு அவ எழுந்து நிக்கிறா. உங்க அண்ணன் கோழ மாதிரி விட்டுட்டு போயிட்டான். இங்கதான் உங்க அண்ணன் தொங்கிட்டு இருந்தா. You are breaking down. என்னால அதை பண்ண முடியாது. ஏன்னா எனக்கு ஒரு பொண்ணு இருக்கா. I need to hold the fort. So will you please just shut up and get the hell out of here? Really? அவளை இங்கிருந்து கூட்டிட்டு போயிரு, இல்லைன்னா நான் என்ன பண்ணுவேன்னு எனக்கே தெரியாது. முரளி, பிருந்தா போயிட்டாங்களா? போயிட்டா. ஓகே. அக்கா இல்லை ஜஸ்ட் கிவ் 5 minutes. I think she needs some time. ப்ரோ, வேணும்னா நீங்கள் ஃபர்ஸ்ட் கிளம்புங்க. ஏன்னா அக்கா எத்தனை மணிக்கு வருவான்னு தெரியல. இல்லை நான் ஒரு வார்த்தை சொல்லிட்டு போய்ட்றேன். பிகாஸ் எனக்கு ஒரு மாதிரியாக இருக்குது ஆனஸ்ட்லி. எஸ்பெஷலி பிருந்தா என்னை பார்த்ததுக்கப்புறம் இவ்வளோ பிரச்சனை வந்திருக்கு எனக்கு. ஸோ அட நீங்கள் வேற ப்ரோ, அந்த குடும்பத்துக்கு எங்கள் அக்காவை எப்படியாச்சும் குறை சொல்லணும். Sorry. So sorry, guys. Really, I didn't know it went that way, but I shall make it up to you guys, okay? ஏதாவது ஆர்டர் பண்ணலாமா? எனக்கு செம்ம பசிக்குது. இங்கே என் ஃபோன். ஏய், உனக்கு சைனீஸ் பிடிக்கும்ல? என்னக்கா? இரு செக் பண்ணுறேன். ஜீவா, உனக்கு சைனீஸ் ஓகேவா? அது அக்கா கொஞ்ச நேரம் உட்காருக்கா. ஏதாச்சும் சொல்லு. அக்கா ஐயோ ஓகேக்கா. 1 minute. சௌந்தர்யா? Yes. Okay. இன்னும் 45 minutesல நம்மளுக்கு சாப்பாடு வரப்போகுது. அக்கா ஏய் பாருங்க. What is wrong with you? Get a grip of yourself. முரளியை பாரு. We are worried here for you. அக்கா எனக்கு உன்னை நினைச்சு ரொம்ப பயமா இருக்குக்கா. நீ இந்த மாதிரி ரியாக்ட் பண்ணி நான் பார்த்தது கூட இல்லக்கா. உனக்கு பேசணுமா? ஓகே வாங்க பேசலாம். ஆனா நடுவில் யாரும் பேசாதீங்க. நான் சொல்ல போற விஷயத்தை கேட்டு இது நமக்குள்ளே இருக்கட்டும். ஓகே? அது எனக்கும் எக்ஸ் இருக்கு. அதுதான் விஷயம். அக்கா, ஆரம்பத்துலலாம் எனக்கு விஜயோட கண்டிஷனை பற்றி ஒன்றும் தெரியாது. ஒரு நாள் திடீர்னு எனக்கு உடம்பு சரியில்லாமல் போச்சு. மாத்திரை எடுத்தும் எனக்கு சரியாகலை. We walked into A&E. blood test எடுத்தோம். And that's when I was tested positive. விஜய் என்கிட்ட அப்பதான்டா சொன்னா. Wow. Worst day of my life. I felt so cheated. He knew he fucked it up. But come on. அவனுக்கு அது எங்கேருந்து வந்துச்சுன்னு கூட நான் கேட்கல. என்ன பண்ணுறது, நம்ம ஐயா கோர்ஸ் ஃபார் ஃப்ரீக்வென்ட் ஒர்க் ட்ரிப்ஸ் ரைட். பட் இருந்தாலும் கையலுக்காக பார்க்கணும் இல்லை? I had to be very, very careful with her. அப்படியே சில வாரம் ஓடிருச்சு. He became very, very sick. ஆனால் எனக்குல ஒரு மாதிரி பாவமாக போயிருச்சு. அதனால என்னவோ தெரியல மன்னிச்சு விட்டுட்டேன். ஏன்னா தண்டனை கொடுக்க நான் உனக்கு கடவுள் இல்லையே. ஆனா இதெல்லாம் நேத்து நடந்த மாதிரி இருக்கு. செக்கப் போயிட்டு வரேன்னு சொன்னேன். And the next thing you know, he hung himself. எனக்கு
அவனுக்கு ஹேட்ஸ் வரும்போது கூட வராத கோவம் அவன் சாக்கும் போது வந்துச்சு. ஏமாத்திட்டியே, கிவ் அப் பண்ணிட்டியே. என்னடா இவ்வளோ சோகமான கதையா சொல்றேன், ஒண்ணுமே பேச மாட்டேங்கிறீங்க? அக்கா ட்ரீட்மெண்ட் மெடிக்கேஷன் போகுது போகுது, ட்ரீட்மெண்ட்ஸ் மெடிகேஷன்ஸ் ஒரு வருஷம் இருக்கும். பட் என்ன பண்ண சொல்றீங்க? ஒப்பரைய வைக்க சொல்றீங்க? ஜீவா, ஏய் ஏன்டா பேசாம இருக்க? இவ்வளோ ஏன் பார்த்தோன்னு இருக்கா? ஏய் என்னது, எப்படி இவ்வளவு பாசிட்டிவா இருக்க நீ? என்ன பண்ண சொல்ற? ஜீவா, ஐ ஹேவ் அ லைஃப். வேலை இருக்கு, கையில் இருக்கா, எல்லாத்துக்குமே அழுதுகிட்டு இருந்தா என்னதுக்கு ஆகிறது? ஐ மீன் சி, இதெல்லாம் நடக்கும்னு என் கையில் இல்லையே. I just have to go in the flow. லைஃப் இப்படி தான் ஆச்சுன்னு முடிவாயிருச்சு. ஆனா முரளி, அம்மா கிட்ட தயவு செஞ்சு வாயை மட்டும் திறந்துடாத ப்ளீஸ். உன்கிட்ட நான் அதை மட்டும் தான் கேட்குறேன். கைஸ் chill, I'm fine guys. இது உங்ககிட்ட சொல்லணும்னு தோணுச்சு, அதுக்கான டைமும் இன்னைக்கு தான் வந்துருச்சு. எனக்கு இது போதும், சந்தோஷமா இருக்கு. ஏன் ஜீவா, என்ன நீ பாட சொன்னல? சௌந்தர்யா, பாடுறேன்.